எங்கண்ணே தமிழகம் மோடிக்கு எதிரான மனநிலை வெளிப்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டிலே மோடிக்கு எதிரான அலை வீசுகிறது. இந்த அலையினுடைய மிகப்பெரிய தாக்கம் தான் இந்த 40க்கு 40. சென்ற முறை காட்டில இந்த வந்து கொஞ்சம் எழுப்பறியாகவே அந்த வெற்றிகள் வாய்ப்பு கொடுக்கிறது. ஒவ்வொரு தேர்தலும் விதவிதமாக நடக்கும். கடைசியில் வெற்றிங்கிறத முக்கியம். யாரு வெற்றி பெறாரோ அவங்களுக்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அழைப்பும் ஒழிய இழுபறியையோ அல்லது இரண்டாவது இடத்தையோ பேசுவது கிடையாது. இது நாடாளுமன்ற தேர்தலுடைய முறை. இந்த தேர்தலில் விருதுநகர் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விருதுநகர் தொகுதி மக்களுடைய ஆதரவும் இந்தியா கூட்டணியுடைய சகோதரர்களுடைய ஆதரவும் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கு. இந்த முறை இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. தமிழகத்துல பாஜக ஓட்டு செலவு அதிகமான வாய்ப்பு. நிறைய இடங்கள் மதுரையை பொறுத்தவரை 2வது இடம் வந்து பாஜக தான். அதிமுக ஒரு வலுவான எதிர்கட்சியாக தன்னுடைய பணியை செய்யாமல் இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதனுடைய விளைவாக அதிமுகவினுடைய வாக்குகள் பாஜகவிற்கு செல்கின்றன. இது மிகவும் ஆபத்தானது. ஒவ்வொரு எம்ஜிஆருடைய தொண்டனும் ஒவ்வொரு ஜெயலலிதா அம்மையாருடைய தொண்டனும் பதற வேண்டிய விஷயம். இது மிகப்பெரிய ஆபத்தான விஷயமாக முடிய போகிறது அதிமுகவுக்கு. இந்தியா கூட்டணியோட அடுத்த கட்ட நகர்வு இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் இன்று மாலை 6 மணி சந்திக்கிறார்கள். முதல் கூட்டத்திலே இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்வது என்பது முடிவெடுப்பார். ராமர் கோயில் கட்டப்பட்ட அயோத்தியிலேயே வந்து பாஜக வந்து தோல்வி. உண்மையான ராமர் பக்தி என்பது வேறு, ராமரை வியாபாரமாக ஆக்குவது என்பது வேறு. இரண்டுக்கும் ராமரே பதில் சொல்லி இருக்கிறார் மோடி.